அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க. அது கண் கலங்குறது என்ன, சந்தோஷத்தின் உச்சம் அது. பெத்த தாய் வந்து ஒரு சபையில பையனை பார்த்துட்டு, அத உச்சம். இத விட என்ன வேண்டி இருக்கு? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம புரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம். இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங். கண்ட்ரோல் புரொடக்ஷன் கண்ட்ரோல்னா அதான் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோலர். கண்டபடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே. கரெக்டா சொன்னாரு. இது உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கிறவங்க என்னன்னா, ஆரம்பத்துல என்னன்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்படி இருக்கணும். பூஜை பூஜைலாம் பெருசா ஆடம்பரமா பண்றாங்க. இது எல்லாமே வேஸ்ட். இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசா ஆஃபீஸ் பார்க்குறது, பூஜைய வந்து பெருசா பிரமாண்டமா போட்டு அது செலவு பண்றது, இது எல்லாமே கிரிமினல் வேஸ்ட். எதுக்கு யூஸ் ஆக போறதில்ல. சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் கிளம்பிட வேண்டியதான். ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா, பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க. அது யூஸ் ஆகும். இன்னைக்கு ரொம்ப காலம் வேகமா போயிட்டு இருக்கு. நீங்க பூஜை போட்டு 6 மாசம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டே மறந்துடும் ஆடியன்ஸ். அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும். படம் வந்து போய் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். அதைத்தான் பண்ணணும். அது கரெக்டாக சிவம் சார் சொன்னாரு. இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு. 2 விஷயம் இங்க ராஜுவல் இயக்குனர்கிட்ட நான் பார்த்தது. ஒன்று அப்பா அம்மா பாசம். இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது. அவன் தான் சரியான டைரக்டர். அவன் தான் உண்மையான டைரக்டர். எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ, நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம். லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான். நீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ, அந்த செலவு தான் முதல் லாபம் ப்ரொடியூசருக்கு. அப்புறம் விற்கிது அடுத்த விஷயம். ஒரு 40 நாள்னா நீங்க 30 நாள் எடுத்தீங்கன்னா 10 நாள் செலவு இருக்குல்ல, இது மிச்சம் கவரு. நீங்க மிச்சப்படுத்துறது தான் இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். அது கரெக்டா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை ஷூட்டிங் பிளான் பண்றது. அதே உலகத்துக்கு திங்க் பண்றோம்ல, கதைக்கு திரைக்கதைக்கெல்லாம் திங்க் பண்றோம்ல, இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கனமா எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம், அதே அளவு இதுக்கு ஷூட்டிங் உட்காரணும். அவன் தான் சரியான இயக்குனர். ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும். அதுக்கப்புறம் மக்கள். ராஜுல பொறுத்த வரைக்கும் இப்ப எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு. அடுத்த தியேட்டருக்கு போக போகுது. வெற்றி